நம்ம ஐயனார் துணை எபிசோட்ஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்குங்க. ஒரு வழியா வானதி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொந்தமா மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ண போறாங்க. சோழன் நிலாவை எப்படி ஹனிமூன் அழைச்சிட்டு போறாருங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோழன் பாண்டியன் கிட்ட அட்வைஸ் எல்லாம் கேட்டு நிலாவை சர்ப்ரைஸா ஹனிமூன் அழைச்சிட்டு போறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்றதுக்காக போயிட்டாருங்க. பாண்டியன் சோழனை மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்றதுக்கு வந்துருன்னு சொல்றாரு. கண்டிப்பா நான் வந்துருவேன் அப்படின்னு சோழன் சொல்றாருங்க. வானதியும் மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்றதுக்காக பரபரப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வானதியோட அப்பா அம்மா எல்லாரும் மெடிக்கல் ஷாப்புக்கு வந்துட்டாங்க. வர்றவங்களை வரவேற்கிறதுக்காக அவங்க சீக்கிரமே வந்துட்டாங்க. பாண்டியனும் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிடுறாருங்க. பாண்டியன் மெடிக்கல் ஷாப் போறப்ப வானதியோட அப்பா அம்மா அவங்க அண்ணன் எல்லாருமே மெடிக்கல் ஷாப்ல தான் இருக்காங்க. வானதியோட அப்பா அம்மா 2 பேரும் பாண்டியனை வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வானதியோட அப்பா அம்மா வீட்ல இருந்து எல்லாரும் வந்துருவாங்களாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாருமே கண்டிப்பா வந்துருவாங்க, நான் சொல்லிட்டேன், கண்டிப்பா வந்துருவாங்க. நிலானியும் வீட்டில் தான் இருக்காங்க, நான் சொல்லிட்டேன் வந்துருவாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. வானதியோட அப்பா பாண்டியன் கிட்ட, தம்பி ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, உன்னாலதான் வானதி இன்னைக்கு சொந்தமா கடை ஆரம்பிக்க போறா. அவன் முதல்ல மெடிக்கல் ஷாப் வேணும்னு சொல்றப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. பரவாயில்ல, ஒரு நல்ல கடையா பார்த்து பிடிச்சி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பாண்டியனை சொல்றாருங்க. பாண்டியன் வானதியோட அப்பா கிட்ட, நான் என்னங்க பண்ணேன், நான் எதுவும் பண்ணல, கடவுன்னு வாடகைக்கு இருக்குன்னு ஆடு பார்த்தேன், அதை வானதி கிட்ட சொன்னேன், அதுக்கப்புறம் எல்லாம் தானா நடந்துச்சு. நீங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, வானதியோட நகையை அடகெல்லாம் வச்சு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. நீங்க பணம் கொடுக்கலன்னா இன்னைக்கு இந்த கடையை எடுத்திருக்கவே முடியாது. வானதி உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நான் எதுவும் பண்ணல அப்படின்னு பாண்டியன் வானதியோட அப்பா பெருமையா பேசுறாரு. வானதியோட அப்பா பாண்டியன் கிட்ட, எனக்கு என்னதான் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் எனக்கு வானதி மேல ஒரு பயம் இருக்கதான்ப்பா செய்யுது. ஏன்னா அவளை பெத்த எங்களாலேயே அவளை எப்படின்னு புரிஞ்சுக்கவே முடியலப்பா. அவ எந்த நேரத்துல என்ன யோசிக்கிறா, என்ன பண்ண போறா, எதுவுமே புரியாது. திடீர்னு ஒண்ணு பேசுவா, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவா, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவா. அவகிட்ட நகையை அடகு வச்சு பணம் கொடுக்க முதல்ல பயமா தான் இருந்தது. அப்புறம் வேற ஏதாவது பண்ணுவாளோன்னு பயந்துதான் நகையை அடகு வச்சுட்டேன். எந்த தொழில் முன்னனுபவமே இல்லாம இந்த பிசினஸ் நடத்துறா, எப்படியாவது நல்லபடியா நடத்தினா சரி, நீ தான்ப்பா கூட இருந்து பாத்துக்கணும், அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லணும் அப்படின்னு வானதியோட அப்பா பாண்டியன்ட்ட சொல்றாரு. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, கண்டிப்பா வானதி இந்த நகையை மீட்டுருவா. அவளுக்கு பிடிச்ச விஷயம் செஞ்சா அவ கரெக்டா தான் செய்வா. சொந்தமா ஒரு மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ணுங்கிறது அவளோட கனவு, அதனால அவ கரெக்டா தான் இருப்பா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமே அந்த நகையை மீட்டுருவா அப்படின்னு வானதியை பத்தி பாண்டியன் அவங்க அப்பா கிட்ட ரொம்ப பெருமையா பேசுறாருங்க. வானதியோட அப்பா பாண்டியன் கிட்ட இந்த மாதிரி பேசுறத வானதியோட அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. நான் மிச்சமீது எதுவும் வேலை இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எங்கேயிருந்து கிளம்பிடுறாரு. பாண்டியன் கிளம்பின பிறகு வானதியோட அண்ணன் அவங்க அப்பா கிட்ட, அப்பா நீ என்னப்பா அவங்ககிட்ட இன்னும் ரொம்ப குழஞ்சு பேசிக்கிட்டு இருக்க, அவனே ஒரு பொறுக்கி, நீ அவங்ககிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வானதியோட அண்ணன் சொல்றாரு. வானதியோட அப்பா வானதி அண்ணனை திட்டுறாரு. டேய், உனக்கு தாண்டா ஒன்னும் தெரியாது, அந்த பையன் ரொம்ப பொறுப்பான பையன், நீயும் வானதி தான் என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த பையன் பொறுப்பா அவங்க குடும்ப வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிறாப்ல, சின்னதோ பெருசோ ஆனா சொந்தமான ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காரு. அன்னைக்கு அவங்க அண்ணனுக்கு ரிசப்ஷன் சொல்லி அவங்க திருவண்ணாமலைக்கு போனோமே, அன்னைக்கு அந்த பொண்ணு மேடையில பாண்டியனை கூப்பிட்டு, இவருதான் அந்த குடும்பத்திலே இருக்கிறதுலே ரொம்ப பொறுப்பான ஆளு, எல்லா நேரத்திலையும் குடும்பத்துக்காக யோசிக்கிற ஆளு, ரொம்ப பொறுப்பான பையன்னு அந்த பொண்ணு மேடையில எல்லாரும் முன்னாடி சொன்னிச்சு. எனக்கு என்னமோ எப்பவுமே அந்த பையன் பொறுப்பான பையனா தான் தோணும். நம்ம வானதி எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த பையன் நம்ம பிரச்சனை என்னவோ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுவான், நீ நினைக்கிற மாதிரிலாம் அந்த பையன் கிடையாதுடா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி வானதியோட அப்பா பாண்டியனுக்கு வானதியோட அண்ணன் கிட்ட பயங்கரமா சப்போர்ட் பண்றாருங்க. ஒரு வழியா வானதியோட மெடிக்கல் ஷாப் ஓபனிங் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. சோழன் நிலாவை அழைச்சிட்டு வானதியோட மெடிக்கல் ஷாப் ஓபனிங் ஃபங்க்ஷனுக்கும் வந்துட்டாரு. சேரனும் கூடவே வந்துட்டாருங்க. வானதியோட அப்பா அம்மா எல்லாரையுமே வரவேற்கிறாங்க. வானதியும் நிலாவை பார்த்து, அக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நிலா மெடிக்கல் ஷாப்பை சுத்தி பார்த்துட்டு, வானதி மெடிக்கல் ஷாப் ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா பெருசா இருக்கு, மெயின் ரோட் பக்கத்திலே இருக்கு, நல்லா இருக்கு வானதி, சூப்பர் அப்படின்னு சொல்லி வானதியை பயங்கரமா என்கரேஜ் பண்றாங்க. சோழன் வானதி கிட்ட, வானதி பெரிய பிசினஸ் ஓனர் ஆயிட்ட, இனி எங்களை கண்டுக்கவே மாட்ட அப்படின்னு வானதியை கிண்டல் பண்றாரு. ப்ரோ அப்படிலாம் இல்ல ப்ரோ, உங்களை கண்டுக்காம இருப்பானா அப்படின்னு சொல்லி வானதி திருப்பி பேசுறாங்க. பாண்டியன் வானதி கிட்ட, வானதி எல்லாரும் வந்துட்டாங்க தான் நினைக்கிறேன், நீ பூஜையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. சரி பாண்டியா, ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வானதியும் சொல்றாங்க. வானதியோட அப்பா அம்மா பூஜையை ஸ்டார்ட் பண்ணி ஒரு வழியா வானதியோட கடையை ஓபன் பண்ணிட்டாங்க. வானதியும் மெடிக்கல் ஷாப்போட ஓனர் ஆயிட்டாருங்க. மெடிக்கல் ஷாப்போட ஓனர் வானதி கிட்ட அக்ரிமெண்ட் எல்லாம் கையில கொடுக்குறாரு. இந்தாமா மெடிக்கல் ஷாப் நல்லா நடத்து, எனக்கு
எனக்கு ரொம்ப ராசியான மெடிக்கல் ஷாப் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன், நல்லபடியா நடத்துங்க, உங்களுக்கு இந்த மெடிக்கல் ஷாப் நல்ல லாபம் தரும், கவலைப்படாம அந்த மெடிக்கல் ஷாப்பை நடத்துங்க அப்படின்னு சொல்லி வானதி கிட்ட சொல்லிட்டு போறாருங்க. வானதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் வானதியை பயங்கரமா வாழ்த்திட்டு போறாங்க. வானதி மெடிக்கல் ஷாப் ஓனரா மாறிட்டாங்க. இனி எப்படி பிசினஸ் நடத்தி இந்த கடனை அடைக்க போறாங்கிறத இனி ஒரு எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். வானதியோட ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுல சோழன், நிலா, சேரன், பல்லவன் எல்லாரும் இருக்காங்க. சோழன் எல்லாருக்கிட்டையும் அண்ணா ஒரு நிமிஷம் நெல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சேரனும் நிக்கிறாரு. என்னடா சொல்லு, என்ன ஏதாவது விஷயமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆமா அண்ணே ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றாரு. அண்ணே தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாயே அப்படின்னு சொல்லி சோழன் கேக்குறாரு. சேரனும் தண்ணி கொண்டாந்து எடுத்து கொடுத்துட்டு என்னடா சொல்லு விஷயத்த அப்படின்னு சொல்லி சேரன் கேக்குறாருங்க. நிலாவும் பக்கத்துலயே தான் இருக்காங்க. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு நைட்டு நானும் நிலாவும் ஒன்னா ஹனிமூன் போலான்னு இருக்கோம், அதை சொல்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாருங்க. சோழன் சொன்னோன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷம்டா, 2 பேரும் நல்லா போயிட்டு வாங்க, ஜாலியா இருந்துட்டு வாங்க, போயிட்டு 2-3 நாள்ல உடனே வரணும், இல்லாம 1 வாரம் 10 நாள்ல அங்க இருந்து தங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாருங்க. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னு, கார் கூட ஓனர்கிட்ட சொல்லி ரெடி பண்ணிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நீ நைட்டு கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் தண்ணி குடிச்சிட்டே சொல்லிட்டு இருக்காரு. நிலா சேரன் கிட்ட ஆமாண்ணே நீ நைட்டு கிளம்புறோம், அண்ணே பேசாம நீங்க எல்லாருமே எங்க கூட வந்துருங்களே, என்னடா பல்லா நீ என் கூட வர்றியா அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. சரி நீ நானும் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்றாரு. இதை கேட்ட உடனேயும் தண்ணி குடிச்சிட்டு இருந்த சோழன் அப்படியே துப்பிடுறாருங்க. சோழன் நிலா எல்லாரையும் கூப்பிட்டதுனால பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. சோழன் நிலா கிட்ட, நிலா நம்ம ஹனிமூன் போறோம், எதுக்கு எல்லாரையும் கூப்பிடுற, நம்ம தனியா போறது தானே ஹனிமூனு, இது ஃபேமிலி டூர்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஏன் ஹனிமூன்ல ஃபேமிலி கூட வந்தா என்ன, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹனிமூன்னா தனியா போகணும்னு தான் இருக்கா என்ன, அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் ஃபேமிலி கூட வரலாம், நம்ம 2 பேரும் ஜாலியா அங்க இருப்போம், இவங்கெல்லாம் இங்க இருப்பாங்களா, அது எப்படி நல்லா இல்லைல்ல, நம்ம இவங்களையும் அழைச்சிட்டு போவோம், அவங்களும் வந்து ஜாலியா இருப்பாங்க, அதுவும் 4-5 நாள்லாம் உங்க கூட தனியாவே அங்க இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டம், நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போலாம், அப்பதான் ஜாலியா இருக்கும் அப்படின்னு நிலா சொல்றாங்க. நிலா சொன்ன பிறகு சோழனால எதுவுமே சொல்ல முடியலங்க. சோழன் கெஞ்சி பாக்குறாரு, நிலா நம்ம மட்டும் போலாமே நிலா அப்படின்னு சொல்லி கேட்டு பாக்குறாரு. சரி நிலா நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்கப்பா, நாங்கெல்லாம் எதுக்கு, நீங்க 2 பேரும் இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கீங்க, நீங்க 2 பேரும் மட்டும் போனாதான்ப்பா சரியா வரும், எனக்கும் வேலை எல்லாம் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு திடீர்னு வர முடியாதுல்ல, சோழன் சொல்ற மாதிரி நீங்க 2 பேர் மட்டுமே போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. அண்ணே அதெல்லாம் பாத்துக்கலாம் வேலைலாம், நம்ம என்ன அடிக்கடி இந்த மாதிரி போறோமா என்ன, முன்னாடி போனது அதுக்கப்புறம் நம்ம இப்பதான் போறோம், அதனால வாங்கினே பரவாயில்ல இருக்கட்டும், நானும் சொல்லணும் வேற ஒரு ட்ரிப் தனியா போய்க்கிறோம், இப்ப எல்லாரும் ஒன்னா போலாம், நீங்க எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. நிலா அண்ணனே நம்மள தனியா தான் போக சொல்லுது, நீ எதுக்கு நிலா எல்லாரையும் கூப்பிடுற அப்படின்னு சொல்லி சோழன் கெஞ்சி பாக்குறாரு. சோழன் நீங்க எதுக்கு இப்படி மாதிரி பேசுறீங்க, இவங்க எல்லாம் வரலன்னா நானும் வரல, நானும் வீட்டுல இருந்து வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. ஐயோ என்ன நிலா இப்படி சொல்ற, அண்ணே நீங்க வாங்கனே எல்லாரும் வாங்க, வேற என்ன பண்றது, ஹனிமூனு தனியா போலான்னு நினைச்சேன், இது ஃபேமிலி டூரா தான் இருக்கும்னா நான் என்ன பண்ண முடியும், வாங்க அப்படின்னு சொல்லி சேரன்ட்ட சோழன் கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க. சோழனே கேட்ட பிறகு சேரனும் சரிடா நம்ம எல்லாம் ஒன்னா போலாம், பாண்டியன்ட்டே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. பல்லவன் சேரன்ட்டானே நம்ம எல்லாரும் போறோம், இப்ப அவரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை கேட்டுறாரு. சோழன் ஐயோ அவரெல்லாம் வேணாம், அவர் வந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அவரெல்லாம் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நிலா நீங்க சும்மா இருங்க, போன வாட்டி போனப்ப அவர் அழைச்சிட்டு போறேன்னு, இந்த வாட்டி அவர் அழைச்சிட்டு போலாம், நான் அவர்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. நிலா நடேசன் கிட்ட அங்கிள் நீ நைட்டு எல்லாருமே நாங்க கொடைக்கானல் கிளம்புறோம், நீங்களே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடுறாங்க. கொடைக்கானலா, அது என்ன திடீர்னு நீ நைட்டே கொடைக்கானல், என்ன பிளான் அது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல அங்கிள் நானும் சோழன் தான் தனியா அனிமல் போலான்னு இருந்தோம், அப்புறம் எதுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போலான்னு தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. ஏமா நீங்க 2 பேரும் மட்டுமே போயிட்டு வர வேண்டியதானே, எதுக்கு இந்த பயல் எல்லாரையும் கூட்டிட்டு போறீங்க, ஹனிமூன்னா 2 பேரும் தனியா தானமா போவோம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே சோழன் வந்து பத்தியா நிலா அவரே கரெக்டா சொல்றாரு, எதுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு நம்ம 2 பேரும் தனியாவே போலாம் நிலா அப்படின்னு சொல்லி மறுபடியும் நிலாட்ட கேக்குறாரு. நம்ம வெளில டூர் போகணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி நிலா திரும்பி மிரட்டுற மாதிரி கேக்குறாங்க. இல்ல நீ அவர்கிட்ட பேசு, அவர்கிட்ட நீயே கன்வின்ஸ் பண்ணி அவரையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிட்டு அமைதியா போயிடுறாருங்க. அங்கிள் அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ நைட் நம்ம கிளம்புறோம் அவ்வளவுதான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவ்வளவுதாங்க, எல்லாரும் நீ நைட்டு கொடைக்கானலுக்கு கிளம்புறாங்க. நிலாவுக்கு சோழன் எங்க அழைச்சிட்டு போறாருங்கிறது இன்னும் தெரியாதுங்க, போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது எப்படி நடக்க போகுதுங்கிறத இனி வர எபிசோட்ல பார்ப்போம். ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.